மேஜரா என்னன்னா அந்த வீடை இடிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லிட்டாங்க. ஸோ அந்த வீடை வந்து நாங்கள் ஏன்னா அது ரொம்ப பழசாயிடுச்சு. அப்போயே அந்த வீடு ரொம்ப பழசாயிடுச்சு. ஸோ மழைலாம் வந்துச்சுன்னா வந்து எப்படின்னா பாத்ரூம்லாம் ஃபுல்லாயிடும். ஸோ 9 பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு 2 பாத்ரூம் தான். ஸோ அந்த மாதிரி இருக்கும். மழை வந்துச்சுன்னா பாத்ரூம் ஃபுல்லாயிடும். ஸோ ரொம்ப டார்ச்சராக இருக்கும் அது ஒரு அதுக்கப்புறம் வீடு வந்து இடிக்கிறோம் அப்படின்ட்டாங்க. பட் ஆனால் இன்னும் வரைக்கும் இடிக்கல. அப்படி இல்லைன்னா நான் அங்கேயே இருந்திருப்பேன். ஏன்னா அங்கே நிறைய மெமரிஸ் இருக்கு, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த வீட்டில் நிறைய மெமரிஸ் இருக்கு. ஸோ அதனால அது அங்கேயே இருக்கிறது தான் பிளானு. வீடு இடிக்க போறாங்க சொன்னோடனே நாங்கள் இங்கே ஸ்விட்ச் பண்ணோம். சரி ஓகே, இடம் சர்ச் பண்ணும்போது இங்கே பெரம்பூரில் நல்லா இருந்தது, வேசார்பாடியில். ஸோ இங்கே வந்தோம். ஸோ அந்த ரீசனுக்காக தான். இல்லைன்னா நாங்கள் எனக்கு தெரிஞ்சு இன்னும் அங்கே தான் இருந்திருக்கோம். ஜாலியா இருந்திருக்கோம் அங்கே. ஸோ இதுல இருந்தே ஆரம்பிக்கும் ஃபர்ஸ்ட். எப்படின்னா இங்க நீங்க ஹுட்ல என்னென்னலாம் விஷயம் இருக்கோ, இந்த கபோர்ட் சரி, இது சரி, ஸோ எல்லாமே எங்க அப்பா செஞ்சது. ஸோ எங்க அப்பா வந்து கார்பெண்டர். ஸோ அப்போதுலேருந்து எங்க தாத்தாவும் வந்து ஸோ இதுதான் இந்த மாதிரி தான் செய்யறது. எங்க அம்மா தைப்பாங்க. எவ்வளவு ஹாப்பியா இருக்காங்க வீட்டுல? ரொம்ப ஹாப்பி தான். லைக் அவங்க கேட்கும் போது தான் தெரியும் ஒரு விஷயம் வெளியில என்ன நடக்குதுன்னும் போது நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ ஷேர் பண்ணும்போது அவங்க அது எப்படி கன்வே பண்றது தெரியலையா? ஏன் நான் கேக்குறேன்னா, பொதுவா வந்துட்டு ஒரு நம்ம எல்லாரும் மிடில் கிளாஸ் அப்படி இருக்கும் பொழுது இந்த மீடியா அப்படின்னா ஒரு பயம் இருக்கும். படிச்சு ஒரு நாளா வேலைக்கு போனாதான் லைஃப் செட்டில் ஆகும் அப்படின்ற ஒரு அந்த டேபு டாபிக் தான் இருக்கும். சோ அப்படி இருக்கும்போது வேணா வந்து இப்படி பாடிட்டு சுத்திட்டு இருக்காங்க, வேணா ஆடிட்டு சுத்திட்டு இருக்காங்க, வேணா மீடியான்னு சுத்திட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பேரண்ட்ஸ்க்கு அந்த பயத்துல வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. உங்களோட ஜர்னி எப்படி இருந்தது? சேம் எந்தும் பாத்தீங்கன்னா லைக் அதே ப்ரெஷர் தான். ஏன்னா லைக் அவன் பழைய வீட்லயும் சரி இப்பயும் சரி, லைக் அந்த வீட்டுல இருந்து அந்த ஒரு ஜேர்னி வந்து லைக் கஷ்டப்படுற ஃபீலிங்கே, அந்த மணி ப்ராப்ளம் வந்துட்டே இருக்கும். ஸோ அதனால வந்து அந்த ஒரு ப்ரெஷர் இருக்கும் தான். ஸோ படிச்சா கரெக்டா வேலைக்கு போனா கரெக்டா எல்லாமே ப்ராப்பரா நடக்கும் அப்படிங்கிறது அது வந்து என் பேரண்ட்ஸ்ன்னு சொல்ல முடியாது. ஸோ அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டாங்க. என் பேரண்ட்ஸ் மட்டும் இல்ல, ஊர்ல இருக்கிற எல்லாருமே அப்படி ஒரு ஐடியாலஜி வந்துச்சு. எப்படின்னா படிச்சாதான் லைஃப் அப்படிங்கிற மாதிரி. ஆனா எனக்கு அப்பத்துல இருந்தே எனக்கு ஒரு தாட் இருக்கு. என்னன்னா, நான் படிச்சது வந்து வீட்டுல எனக்கு ஃபீஸ் கட்டினாங்க, அந்த ஒரு விஷயத்துக்காக படிச்சேன். நல்ல மார்க் தான். லைக் 12th சரி 10th சரி நல்ல மார்க் தான், படிப்பேன். ஸோ ஆனா என்னோட மைண்ட் செட் என்னன்னா, அப்பத்துல இருந்தே இதுல ஏதாவது டான்ஸ்ல ஏதாவது ஒன்று பண்ணும், லைக் மியூசிக் ஆர்ட்ல ஏதாச்சும் ஒன்று பண்ணும், அதுலதான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். யார் ரொம்ப சப்போர்ட்டிவ் வீட்லயே? 2 பேருமே. எங்க அப்பா வந்து என்ன இது திட்டினது இல்ல, எதுவுமே இல்ல. அம்மாவும் சரி லைக் திட்டுவாங்க, லைக் கரெக்டான விஷயத்துக்கு திட்டுவாங்க எல்லாமே. பட் 2 பேரும் சப்போர்ட்டிவ். ஏன்னா இது சப்போர்ட் எப்படி சொல்றேன்னா, ஒரு டைம் வந்து நான் மும்பை போற மாதிரி இருந்தது.